ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் கோகுல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024க்கான மேக்ஸ் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். எந்த டேட்னா ஜூலை 1 ஷிஃப்ட் 2. ஃபஸ்ட்டு கேள்வி பார்ப்போம். சைன் 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து கேட்குறாங்க. டேன் வந்து இங்கே கொடுத்துருக்கான். டேன்னா என்னது? ஓ டிவைடட் பை ஏவா? ஸோ அப்போது நியூமரேட்டரில் எனக்கு என்னவாக இருக்கணும்? இது ஓ டிவைடட் பை ஹெச்சா? நியூமரேட்டரில் கண்டிப்பாக அப்போது 2xy தான் இருக்கணும். நியூமரேட்டரில் எங்கே 2xy இருக்குன்னு பாருங்கள். இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை, இது ஒன்றுத்தில் தான் இருக்குது. அப்போது 2xy எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் என்னோடய ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 கியூப் இஸ் 2 இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 கியூப் டிவைடட் பை 8 5.06 இஸ் ஈக்குவல் டு 8 பவர் மைனஸ் 4.06 டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 பை 8 பவர் 4.06 இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு தேவை எக்ஸ் தான். கரெக்டாக? அப்போ எக்ஸை அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை எடுத்துகிட்டே வர தேவையில்ல, அப்படியே கூட போட்டுடலாம். 8 மைனஸ் 4.06 8 பவர் 5.06 மைனஸ் 4.06 டிவைடட் பை 2 பவர் 3 எழுதலாம். இங்கே என்ன கிடைக்கும்? 8 பவர் 1ன்னு கிடைக்கும். 8 பவர் 1 2 பவர் 3. அப்போ 2 பவர் 3 டிவைடட் பை 2 பவர் 3 என்னோடய வேல்யூ வேணும்னா 1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. The age of older boy of the two boys is thrice that of the younger boy. அதாவது older boy, younger boy 3:1. 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட இது பார்த்திங்கன்னா 5:1 இருந்ததுன்னு சொல்கிறாங்க. 5:1 சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 மைனஸ். சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா என்னது டிஃப்ரென்ஸ் 2ன்னு வருது, இங்கே 4ன்னு வருது. ஸோ டிஃப்ரென்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கே இன்டூ 2 பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் 6:2ன்னு வரும். இங்கே 5:1ன்னு வரும். ஒரு பார்ட் தான் வந்து குறைஞ்சிருக்கு. கரெக்டாக? ஸோ அந்த ஒரு பார்ட் தான் பார்த்திங்கன்னா 5 வருஷம். அவன் கேட்குறது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஈச்ன்னு கேட்குறான். ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஈச் என்னது? 6. 5 ஒரு பார்ட் தான் 5னா 6 பார்ட் எவ்வளோ? கரெக்டாக? எஸ். 4 ப்ரெசண்ட்டு 2 6. ஒரு பார்ட் தான் 9. சரியா? 5 கிடையாது. ஒரு பார்ட் தான் 9னா லேப்டாப் வந்து அங்கே ஹேங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் முதல்ல போடுறேன். என்னதுன்னா ஓல்டர் அதுக்கப்புறம் யங்கர். அவங்க ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3:1ன்னு சொல்லிட்டாங்க. 9 வருஷத்துக்கு அப்புறம் 9 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ப்ரெசண்ட்லேருந்து நான் 9 வருஷத்தை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 5:1 ரேஷியோவில் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2 வருது, இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 4 வருது. கரெக்டாக? இந்த டிஃப்ரென்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கே நான் இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 6:2ன்னு கிடைக்கும். இங்கே அதே 5:1 தான் கிடைக்கும். இப்போ பாருங்களேன் என்ன ஆயிருக்கு? இது -1 ஆயிருக்கா? -1 -1. ஸோ 1 தான் நமக்கு 9 இயர்ஸ். 1ன்றது 9 இயர்ஸாக இருந்ததுன்னா ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஈச் கேட்குறாங்க. 6 பார்ட் எவ்வளோ? 54. 2 பார்ட் எவ்வளோ? 18. அதாவது 1 பார்ட் 9னா 6 பார்ட் எவ்வளோ? 54. 2 பார்ட் வந்து 18. எ பர்சன் டிரைவ்ஸ் 110 மைல்ஸ். இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே. எ பர்சன் டிரைவ்ஸ் 110 மைல்ஸ் 55 miles per hour. 120 miles வந்து 60 miles per hour. Then 60 miles வந்து 1 hour. What is his average speed ன்னு கேட்குறாங்க. சரி, ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். கரெக்டாக? அதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 110 230 290. 290 டிவைடட் பை டைம் எவ்வளோ? டிவைட் பண்ணோன்னா 2, இதை டிவைட் பண்ணால் ஒரு 2, இது ஒரு 1, மொத்தம் 5 மணி நேரம். கரெக்டாக? அப்போ எவ்வளோ? 58 miles per hourன்றது கிடைக்குமா? ஆன்சர் 58. PQ is a diameter of a circle with center O. The tangent of R meets PQ produced at A. RPQ is 27 degree. Then the measure of RQP யோட வேல்யூ என்ன? ஒன்றும் இல்லை,
ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். PQன்றது டயாமீட்டர், PQன்றது டயாமீட்டர். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த PQவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் A வரைக்கும். இந்த A என்ன பண்ணுதுன்னா ஒரு டேஞ்சண்ட்டை மீட் பண்ணுது. அந்த டேஞ்சண்ட்டை வந்து இங்கே ஆர்னு கொடுத்துருக்கான். சரியா? ஓகே. இப்போ RPQவோட ஆங்கிள் என்னென்னா 27 டிகிரி. RQPயோட ஆங்கிள் என்னென்னு தான் கேட்குறாங்க. RQPக்கான இந்த ஆங்கிள் தான் என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும் டயாமீட்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஒரு ஆங்கிள் நீங்கள் வரைகிறீங்கன்னா அது 90 டிகிரியில் இருக்கும். அப்போ எனக்கு இது என்னவாக இருக்கும்? டோட்டலாக வந்து 180 டிகிரி, 90 டிகிரி போயிடுச்சுன்னா மீதி 90 டிகிரி வரும். 90 - 27ன்றது 63 டிகிரி. அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? 63 டிகிரி. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்கான்? 7 + 8 × 7 / 8 + 7 / 7 × 1/7. கேன்சல் பண்ணலாமா? அப்போ எனக்கு நியூமரேட்டரில் என்ன கிடைக்குது? நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 14 + 1/7ன்றது கிடைக்குது. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 3 + 3 × 3 / 3 + 5 / 5 × 1/5. கேன்சல் பண்ணோன்னா எனக்கு 6 / 1/5ன்றது டினாமினேட்டரில் கிடைக்குது. கரெக்டாக? இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சருன்றது கிடச்சிரும். ஓகே, என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 28, 29, 2, 99ன்றது கிடைக்குது. கரெக்டாக? எஸ், 90, 98, 99. ஓகே, இங்கே /7. இங்கே என்ன வரும்? 31. மேலே பார்த்தீங்கன்னா அந்த 5. நான் இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 21/7. இங்கே யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 5ன்னு வரும். இங்கே நீங்கள் சால்வ் பண்ணும்போது எது யூனிட் டிஜிட் 5ன்னு வருதுன்றதை பாருங்கள். 7 3s are 21, 21 1 + 7 இது 8, இது கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 7 2s are 14, 4 + 1 5, யூனிட் டிஜிட் 5ன்னு கிடச்சிடுச்சு. ஆன்சர் இது தான். நம்ம வந்து ஓவராக வந்து போகணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ R1² R2² தான் வந்து இப்படியா இருக்கும். அப்போ R1 R2ஓட வேல்யூ என்னன்னா 5:6. வால்யூமோட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ வால்யூமோட ரேஷியோ என்னது? 125:36. க்யூப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். 216 க்யூப் பண்ணால். Find the following. Okay, what percentage of average of ABC in 2022? ABC in 2022. A 2022 A B C ஆவரேஜ் எடுக்கணும் இதுக்கு. சரியா? கூட்டினா எவ்வளோ வருது? கூட்டினா பார்த்தீங்கன்னா இது ஒரு 170, 270, 280ன்னு வருது. 280. இதுக்கு எவ்வளோ வரும்? /3. ஆவரேஜ் ஆஃப் ACF வேறு கலர் போட்டுக்கிறேன். AC அதுக்கப்புறம் F 150ன்னு வருது. 150 + 95 எவ்வளோ வரும்? 5 4 245 /3. அதுவும் ஆவரேஜ் தான் கேட்குறான். ஸோ 280 / 3 245 / 3 இன்ட்டு அப்படியே உல்ட்டாவை போட்டேன்னா 245 280 × 100. கேன்சல் பண்ணிட்டோன்னா என்ன வரும்? 2450 / 28 அப்படின்றது கிடைக்கும். எத்தனை டேபிள்ஸில் வரும்? 8 டைம்ஸ் வருதா? 4 6 20 64 6 16 22. ஸோ 8 டைம்ஸு 2 2 4 21 0ன்றது கிடைக்குது. இப்போ 21 0னா என்னது? ஒரு 6 டைம்ஸ் அந்த ரேஞ்சில் வருதா? 8 4 12 இல்லை 7 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 7 டைம்ஸ்னால் 56 5 14. ஓகே, 7 டைம்ஸ் கிட்ட வருது. 87. 87 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், 87 ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். ரேஷ்மா took a loan of 12 lakh with a simple interest as many as the rate of the, அதாவது rate of interest.
எவ்வளோ டைமோ அந்த ரேட்டு. அப்போ டைமும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஷீ பெய்டு 9720 as இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. இந்த 3 0க்கு இந்த 3 0 அடிச்சிக்கலாம், தேவையில்ல. சரியா? ஸோ 9720 is equal to 1200 into டி ஸ்கொயர்னே எடுத்துக்கலாம். டி ஸ்கொயர் அல்ல ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ அகைன் நான் இதை கேன்சல் பண்ணேன்னா என்ன வரும்? 8 டைம்ஸ் பண்ணால் 96, 1 81. ஸோ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 81னா ஆரோட வேல்யூ என்ன வரும்? 9. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9%. ட்ரையாங்கிள் ஏபிசி 2 மீடியன்ஸ் ஏடிபிஇ இன்டர்செக்ட் அட் ஜி அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன், அதான் ஏ பி சின்ட்டு வந்து நேம் பண்ணிக்கிறேன். ஏடின்றது ஒரு மீடியன், அதே மாதிரி பிஇன்றதும் ஒரு மீடியன். இது பிஇன்றதும் மீடியன். ரைட் ஆங்கிள்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா கட் ஆகிக்குது. சரியா? ரைட் ஆங்கிள்ஸில் கட் ஆகிக்குது. இப்போது மீடியன்ஸ்லாம் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஜி. இந்த ஜின்றது எப்படி இருக்க போகுது? 2:1 ரேஷியோவில் வரக்க போகுது. அதே மாதிரி இங்கேயும் 2:1 ரேஷியோவில் இருக்க போகுது. ஏடியோட வேல்யூ 18. அப்போ 1 பார்ட் எவ்வளோ? 3 பார்ட் வந்து 18னா 1 பார்ட்டுன்றது எவ்வளோ இருக்க போகுது? 6ன்னு இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இதோட வேல்யூ 6. இங்கேருந்து இதோட வேல்யூ என்னதுன்னா 6. அடுத்து பிஇ. பிஇ பார்த்தீங்கன்னா மொத்தம் 12. 3 பார்ட்டுன்றது 12னா 2 பார்ட் எவ்வளோ இருக்கும்? 8 இருக்குமா? ஸோ 8. என்னது? 8. நமக்கு என்ன இருக்குது? 8 இருக்குது, 6 இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ? இதுதான் ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்கல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. நம்மளோட ட்ரிப்ளெட் பிரகாரம் இங்கே 10ன்னு வருமா? ஆன்சர் என்னென்னா பிடியோட வேல்யூ 10. 18 டாய்ஸ் அவுட் ஆஃப் 75 ஃபார் த பாய்ஸ், ரெஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 75ல் 18 போயிடுச்சுன்னா எவ்வளோப்பா? 7 6 5 57. 57 மொத்தம் 75 டாய் இருக்குது இன்ட்டு 100 எத்தனை வரும்? 4/3ன்றது வருமா? அகைன் கேன்சல் பண்ணால் 19ன்னு வரும். ஸோ 76% வந்து கேர்ள்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனா? ஓகே, முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 56 63 டிவைடட் பை 56 56 63 டிவைடட் பை 8 இன்ட்டு 46 டிவைடட் பை, அதாவது மேலே 9, இங்கே 189 டிவைடட் பை 9, அதாவது மேலே 9. ஓகே, 63 இன்ட்டு 3 3 டைம்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு 3 டைம்ஸ் அடிச்சுக்கிறேன். இங்கே 46ன்னு இருக்குது. ஏதாவது போகுமானா எதுவும் போகாது. அப்போ 27 இங்கே எவ்வளோனா வந்து 8 இன்ட்டு 46. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு 1/2 இருக்குது. இங்கே ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணிப்போம். சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சால்வ் பண்ணால் வந்து 4/7 இன்ட்டு 9/2 இன்ட்டு 16/3. இது 16/3. இது பார்த்திங்கன்னா 5/6. இந்த மாதிரி கிடச்சிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது 4 டைம்ஸ் அடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3, இது 2. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஓகே, எஸ், வேறு எதுவுமே இல்லை தானே. 14 7 அடிக்கிறதுக்கு 4 2 9 15 + 1 5 எதுவுமே இல்லை. அப்போ வந்து இது என்ன பண்ணலாம்? 20 9 9s are 81. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 10 20 140 அப்படின்றது கிடைக்கும். +1 ப்ளஸ் -27 8 இன்ட்டு 46. இங்கே ஒரு 70, இங்கே ஒரு 70. மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 151ன்றது கிடைக்கும். கீழே 140 -27 8 இன்ட்டு 46. சரி, இப்போ 8 இன்ட்டு 46ன்னு இருக்குது. டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? டினாமினேட்டர்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் இதை எல்சிஎம் எடுத்து தான் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். டினாமினேட்டர் வந்து 140 இன்ட்டு
8 into 46 தான் வரப்போகுது. கரெக்டாக? ஸோ 7ஓட மல்டிபிள் ஒன்று இருக்குது, அதே மாதிரி 23ஓட மல்டிபிள்ன்றது ஒன்று இருக்குது. இதில் எது 7ஓட மல்டிபிள் அப்படின்றத முதல்ல பாருங்கள். 7ஓட மல்டிபிள் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 28, 4, 45 இது கிடையாது. இது 7ஓட மல்டிபிளான்னு பார்த்தீங்கன்னா 41 இது கிடையாது. இது 7ஓட மல்டிபிளான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிடையாது. இது ஒன்று தான் 7ஓட மல்டிபிள். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக வந்து போட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும். அதனால் நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். Find the number when successively divided by 3, 5, 7 leaves 2, 1, 3 respectively. இந்த மாதிரி கேட்டிருக்கான், சக்ஸஸிவ் டிவிஷன் கேட்டிருந்தான்னா ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த மாதிரி சும்மா ஒரு டப்பாவை போட்டு வச்சுக்கோங்க. 3, 5, 7 இது 2, 1, 3. லாஸ்ட் குவான்ஷன் என்ன சொல்லியிருக்கான்? 3ன்னு சொல்லியிருக்கான். ஸோ 3 இங்கே போட்டுக்கோங்க. 7 3s are என்னது? 21. 21 + 3 என்ன? 24. 5 into 24 120, 121 plus 1 பண்ணிக்கிறோம் 121. இங்கே என்ன வரும்? 3 3 6 3 plus 2 என்னது? 365. ஸோ 365 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட், Ram traveled an equal distance with a speed of 40 km, 45 km per hour, 60 km per hour. What is the average speed of Ram during the whole journey? Distance நான் xன்னு எடுத்துக்கிறேன். சரியா? எக்ஸ்னா என்னது? 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் அப்போ 3x இருக்க போகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 3x, x டிவைடட் பை 40, x டிவைடட் பை 45, x டிவைடட் பை 60. அப்போ எனக்கு என்ன வரும்? காமனாக எக்ஸை டெலிட் பண்ணுறேன்றா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/40 ப்ளஸ் 1/45 ப்ளஸ் 1/60ன்றது கிடைக்கும். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தோன்னா 360ன்றது வருதா? எஸ் 360ன்றது வருது. அப்போ நான் டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போட்டுக்கிறேன். 360 எல்சிஎம்ஏ எடுத்துருவோம், எதுக்கு வம்பு. 8னா வந்து 2^3 × 5, 45னா 3² × 2², 3² × 5 வரும். 45னா 60னா என்ன? 2² × 3 × 5 இந்த மாதிரி வருமா? அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா 2^3 × 3^2 × 5, 8 × 9 × 5, 72 360 தான் வருது. ஓகே, ஸோ 360ன்றது டினாமினேட்டரில் வந்துடுச்சு. அப்போ நியூமரேட்டர் எனக்கு என்னவாக இருக்கும்? நியூமரேட்டரில் இது 9, 45னா இது ஒரு 8, 60னா இது ஒரு 6. ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 17, 23. 3 × 36ன்றது என்ன வரும்? 1080 டிவைடட் பை இது எனக்கு எவ்வளோ? 14, 23. 23ஆல் நான் டிவைட் பண்ணோம். சரியா? டிஜிட் வந்து பார்த்துட்டாலே போதும், பிகாஸ் எல்லாமே வந்து என்னதுன்னா ஒரு மாதிரி இருக்குது. டிஜிட் பாருங்கள் 1080, 23. எத்தனை டைம்ஸ் போவோம்? 5 டைம்ஸ் போனால் அதிகமாக போயிடும். ஸோ 4 டைம்ஸ். 4 டைம்ஸ்னால் 192. 4ல் தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும் நம்மளோட ஆன்சர். இதில் எது 4ஆல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 8 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியாக 16 நாளில் வந்து வேலையை முடிக்கிறான். ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பான்னு கேட்குறாங்க. எல்சிஎம் என்னதுன்னா 16, இது பார்த்திங்கன்னா 2, இது 1. அப்போ பியோட எஃபிஷியன்சி 1, ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்னது? 1ஆக இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிக்கு எஃபிஷியன்சி 1, அவன் 16 நாளில் முடிச்சிருக்கானா. ஏக்கு எஃபிஷியன்சி 1, அவனும் 16 நாள் தான் முடிச்சிருப்பான். ஓகே, Ravi sells his good at 25% loss on cost price. காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்ததுன்னா 75க்கு விற்கிறான். சிபிஎஸ்பி. பட் 45% ஆஃப் லெஸ் வெயிட். அப்போனா 100ன்னு இருந்ததுன்னா அங்கே ஆக்சுவலாக எவ்வளோ இருந்திருக்கும்? 55 தான் இருந்திருக்கும். கரெக்டாக? இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா 5 டேபிள்ஸில் அடிச்சிடோன்னா 11:15 வரும். 4 பார்ட்டுன்றது எனக்கு லாபம் எவ்வளோவில் பார்த்தீங்கன்னா 11 × 100. ஓகேவா? இதை நம்ம வந்து இது பண்ணி போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 400னா 30, இது ஒரு 6னா ஒரு 6, 4 divided by 11%. 36 4 divided by 11%. The side of cuboid in the ratio of 3:4:5 and its surface area is equal to the surface area of the cube with side 6 units. What is the approximate value of the cuboid? cuboidோட approximate value தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு TSA of a cuboid என்ன தெரியும்? 2 × LB plus BH plus HL னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு
ரேஷியோவில் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் எக்ஸ்ன்னு நான் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்ன்றது கிடச்சிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயராக காமனாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2, 3 4s are 12, 4 5s are 20, அப்புறம் 5 3s are 15. மொத்தம் வந்து 47ன்றது கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 47 இஸ் ஈக்குவல் டு எனக்கு எவ்வளோ? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூப் என்னது? 6a ஸ்கொயரா? கரெக்டா? 6 இன்ட்டு 6 2க்கு 2 அடிச்சிட்றேனே 3 இன்ட்டு. இப்போ எனக்கு 6 இன்ட்டு 3ன்னு கிடைக்குது டிவைடட் பை 47. இப்போ நீங்கள் இதை அப்படியே நார்மலாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம கஷ்டமாயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு வரணும். கரெக்டாக இது ஸ்கொயர் ரூட்டில் வரணும், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை அப்படியே ஒரு க்யூப் எடுத்துடுறேன், ஸ்கொயர் எடுத்துடுறேன். 6 வெளியே வந்துடுது, 3 டிவைடட் பை 47 வந்துடுச்சு. இப்போ நான் இதில் 1 சும்மா ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 48ன்னு மாறிடும். 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 16, 6 வந்து வெளியே, அதாவது 4ஆக வந்து வெளியே வந்துடும். 6 டிவைடட் பை 4 இன்ட்டு 3/2. எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 3/2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு வால்யூம் தான் என்னென்னு கேட்குறாங்க. கரெக்டாக? வால்யூம் ஆஃப் த க்யூப். அதே தான் எக்ஸை வந்து தனியாக வச்சுக்கலாம். எக்ஸ் க்யூப்ன்றது வந்துடும் 3 இன்ட்டு 2, 3 டிவைடட் பை 2, 3 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. சரியா? கேன்சல் பண்ணிடலாமா? இதுக்கு இது கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் இருக்கக்கூடியது 27 இன்ட்டு 3 81, 81 இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 405ன்னு வரும். டிவைடட் பை 2 2.5 இந்த மாதிரி வந்து கிடைக்குது. அப்ராக்சிமேட்டாக எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 210 தான் கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஆன்சர். 3% ran for office. இவ்வளோ நேரம் எடுத்தேன், ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். ஆகுது. 3% ran for office got 1136, 7636, 11626 votes respectively. வின்னிங் கேண்டிடேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம அப்போ அப்படியே டோட்டல் நம்பர் ஆஃப் votes வந்து ஆட் பண்ணிக்கணும். 7636, 11628 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 12 20 2, இது பார்த்திங்கன்னா ஒரு 6 1 12 14 14 1 204ன்னு வருது. கரெக்டாக 204 இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் உங்களோட பார்த்துக்கிறேன். 12 14 ஓகே. ஸோ 204,000 இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 11628 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 11628 டிவைடட் பை 20400 இன்ட்டு 100. கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓகே. நான் இப்போ இதை 2 டேபிள்ஸில் அடிச்சிட்டேன்னா 102ன்னு வரும். இங்கே எவ்வளோ வரப்போகுது? 5814ன்றது வருது. சரியா? இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா 2 டேபிள்ஸில் அடிச்சிடலாமா? இல்லை, 2 டேபிள்ஸில் அடிக்க வேணாம். நார்மலாகவே வந்து 5814102 சிம்பிளாக தானே இருக்குது. 5 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 10 5ன்னு வரும். 174 7 டைம்ஸ் பண்ணோன்னா வந்துடும். 57% நம்மளோட ஆன்சர். In which month was the sales of melon the lowest? By how much more than the orange of sales of orange in that month? melons இருக்கிறதுலே எது கம்மி? இங்கே 20 இருக்குது, இங்கே 33 இருக்குது, இங்கே 58 இருக்குது. அப்போது ஜூன் மாதம் தான் நமக்கு மெலான்ஸுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஜூன் மந்த்து மெலான்ஸுன்றது கம்மியாக இருக்குது. இப்போது ஆரஞ்சை விட எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆரஞ்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆப்பிள், இது பீச்சு, இது பீச்சு, இது ஆரஞ்சு. 17 ஆரஞ்சு பார்த்திங்கன்னா 17ன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 20ன்னு இருக்குது. 3 அதிகமாக இருக்குது. எதை விடனா ஆரஞ்சை விட இன்ட்டு 100. சரியா? ஸோ அப்படியே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கேட்கல. ஹவு மச் தான் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்கல. 3ன்றது அதிகமாக இருக்குது. ஜூனு 3. இன் ஹவு many of the given years? கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். In how many of the given years was the production of type A car more than the average production of this type car in the given year? type A எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ன்ட்டு இருக்கா? இதெல்லாம் தான் வந்து type A. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோன்னா
ஆவரேஜ்ன்றதை எடுக்கணும். இதில் சரியாக தெரில, அதனால் தனியாக எழுதிக்க. 100, 125, 200, 250, 300, 400. இதுதான் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. அதோட செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து இருக்குது. 250, 300, 400. ஓகே, இதுதான் வந்து இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஆவரேஜ் எடுக்கலாம். ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இது நார்மலாகவே எடுத்துடலாமா. 200, 400, 600, 900, 1300. 1300 இது பார்த்திங்கன்னா ஒரு 25, இது ஒரு 50, 75. கரெக்டா? 1 2 3 4 5 6 6 டைம்ஸ்னால் வந்து 2 டேபிள்ஸில் போவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் 2 2 6 கிட்ட வருதா? 6 இல்லை, 2 2 ஒரு 9 கிட்ட வருது. 2 2 9. 2 2 9 விட எத்தனை இது வந்து அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் கேள்வி. டைப் ஏல பாருங்கள், எது அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது. மொத்தம் 3 கம்பெனியில் வந்து அதிகமாக இருக்குது. 3 வருஷத்தில் அதிகமாக இருக்குது, மாற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக போடலாம், சரியா? The price of an electric bike was 125,000 last year. This price it's got decreased by 30%. What is the price? இதில் 30% போயிடுச்சுன்னா எவ்வளோ? 10%. 1250. இல்லைனா இதை டேரெக்டாக எப்படி எழுதிடலாமா? 125,000 into 70 divided by 100. 2 0 போட்டுக்கலாம். 5 3 7 2s are 14. லாஸ்ட் இயர் திஸ் இயர் வந்து 30% டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா 70. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்க. இன்ட்டு 7 போட்டோன்னா என்ன வரும்? 5 3 14 17 1 8 87500 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். The respective ratio between numericals of the curved surface area and the volume of the right circular cone is 2:3. ஓகே, ஸோ சிஎஸ்ஏவும் வால்யூமையும் வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஏ ஆஃப் ஏ சிலிண்டர் என்ன? 2πRH. இதுவே வந்து வால்யூம் என்னது? πr²h is equal to 2/3. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடுறேன். பைக்கு பை கேன்சல், ஆருக்கு இந்த r² கேன்சல், ஹெச்சுக்கு ஹெச் கேன்சல். அப்போ ஆரோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருச்சா? இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்கான் 3:7. அப்போ ஆக்சுவலாகவே ஹைட்டு வந்து 7 ஆகும், ஆர் வந்து 3 ஆகும் தான் இருந்திருக்கு. டிஎஸ்ஏ என்னன்னு தான் கேட்குறாங்க. டிஎஸ்ஏ என்னது? 2πRH + r. கரெக்டாக பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணல. 2r வேல்யூ 6, h + r வேல்யூ 10, 60π தான் என்னோட ஆன்சர். 2 circles touch each other at a point O. AB வந்து simple common tangent to both of the point A point B. radius of the circle கொடுத்துருக்கான். AB யோட வேல்யூ என்னது? 2 into root of R1 into R2. என்ன வரும்? 3 into 2 into 2, 12 cm. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, 100 students, 50 marks. If at least 60% mark in physics are required to pursuing higher studies in physics. ஓகே, 60% வந்து எடுக்கணும். 60% எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே மார்க்ஸ் கொடுத்துருக்கான். 50 மார்க்கில் 60%னா எவ்வளோ? 30 மார்க்கா? 60%னா எஸ், 30 மார்க். 30 மார்க் ஆறு 30 மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும். 30 மார்க் ஆறு 30 மார்க்குக்கு மேலே ஃபிசிக்ஸில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? 21 பேர் எடுத்திருக்காங்க. அப்போ 21 பேர் என்னது? ஃபிசிக்ஸ்க்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு எலிஜிபிள். In a circle, ABCD is a cyclic quadrilateral in which AE is drawn parallel to CD. ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் வரைவோம். இது வரையும்போது கொஞ்சம் தெளிவாக வரையணும். ஆனால் அவன் அடுத்த லைன் வந்து ஏஇ இஸ் பேரலல் டு சிடின்னு சொல்லிட்டான்.
நம்ம வந்து சைக்கிளிக் கோஆர்டினேட்டர் நார்மலாக இப்படி வரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு மாதிரி கோணையாக வந்துடும். அதனால் நம்ம இந்த இடத்துலையே வந்து கோணையாக வரைய ஆரம்பிச்சிடணும். ஏ பி சி டி இப்படி வரைஞ்சிக்கலாம். ஏபிசிடி வந்து ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல். ஓகே, இப்போது பிஏவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் டு ப்ரொடியூஸ் எஃப். பிஏ இஸ் எக்ஸ்டெண்டட் டு ப்ரொடியூஸ் எஃப். சி என்னது, ஏஇயும் சியும் பேரலல் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு மொத்தமாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இதுதான் இந்த ஈன்ற அந்த லைன். இதுவும் பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஃப்ஏஇ. எஃப்ஏஇயோட வேல்யூ என்னென்னா 24 டிகிரி. இது 24 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஏபிசியோட வேல்யூ என்ன? ஏபிசியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 85 டிகிரி. அப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த ஆங்கிள் வந்து 95 டிகிரின்னு இருக்குமா? 180 மைனஸ் 85 95 டிகிரி. நான் இங்கே ஒரு கோடை அப்படியே நீட்டாக வரைகிறேன். இதுவும் பேரல்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த லைனும் பேரல் சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும்? இங்கே 95 டிகிரியாக இருந்தால் இங்கேயும் 95 டிகிரியாக தானே இருக்கும். அப்போ இங்கே 95 டிகிரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே 25 டிகிரினா இங்கேயும் 25 டிகிரி தானே இருக்கும். அப்போ 95 + 25 என்ன வரும்? 11 24 119 அப்படின்னு வந்துடும். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல் வரைஞ்சிக்கிறேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டீட்டாவாக இருந்தால் இங்கேயும் டீட்டாவாக தான் இருக்கும். அப்போ இங்கே டீட்டாவாக இருந்தால் இங்கேயும் அதே தானே இருக்க போகுது, 119 டிகிரி. பிசிடியோட ஆங்கிள் என்னென்னா 119 டிகிரி.